தென்னிலங்கை மற்றும் அருகாமையில் இருக்கக்கூடிய வங்கக்கடல் பகுதியில் கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தொடர்ந்து தென் மாவட்டங்களில் 3 நாட்களுக்கு மேலாக கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக தற்பொழுது நாம் பார்த்திருக்கக்கூடிய காட்சி தூத்துக்குடியிலிருந்து மதுரை செல்லக்கூடிய இணைப்புச் சாலையின் வலதுபுறமாக இருக்கக்கூடிய ஒட்டப்பிடாரம் செல்லும் இணைப்புச் சாலை. இந்த இணைப்புச் சாலை முழுவதுமாகவே அருகாமையில் இருக்கக்கூடிய வயல்வெளிகளிலிருந்து வெளியேறக்கூடிய மழைநீரால் முழுவதுமாக இணைப்புச் சாலை துண்டிக்கப்பட்டிருக்கிறது. முழுவதுமாக வெள்ளக்காடான நிலையை இந்த சாலை காட்சியளிக்கிறது. சுமார் 1 கிலோமீட்டர் நீளத்திற்கு. குறிப்பாக மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து ஒட்டப்பிடாரம் செல்லக்கூடிய இணைப்புச் சாலை வழியாக செல்லக்கூடிய பாஞ்சாலங்குறிச்சி, அதே போல ராசாமங்கலம் கண்மாய் உட்பட பல்வேறு இருக்கக்கூடிய வயல்வெளியிலிருந்து வெளியேறக்கூடிய மழைநீரும் அதே போல கண்மாயிலிருந்து வெளியேறக்கூடிய உபரி நீரும் இந்த சாலையில் பெருக்கெடுத்து ஓடுவதால் இந்த சாலை முழுவதுமாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழியாக செல்லக்கூடிய வாகனங்களுக்கு போக்குவரத்து தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக ஒட்டப்பிடாரம் செல்லக்கூடிய வாகனங்கள் தூத்துக்குடி சென்று அங்கிருந்து திருநெல்வேலி வழியாக செல்வதற்கான ஏற்பாடுகளை போக்குவரத்து போலீசார் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தார்கள். தொடர்ந்து இந்த பகுதியாக போலீசார் அறிவுறுத்தியும் பல்வேறு வாகனங்களும் கனரக வாகனங்களும் இந்த இணைப்புச் சாலையை பெரும்பாலும் பயன்படுத்தி வருகிறார்கள். ஏனென்றால் தூத்துக்குடியிலிருந்து மதுரை செல்லக்கூடிய இணைப்புச் சாலை என்பதால் அருகாமை எளிதில் ஒட்டப்பிடாரத்தை சென்று விடலாம், அதே போல ஒட்டப்பிடாரத்திலிருந்து தூத்துக்குடிக்கு எளிதாக சென்று விடலாம் என்ற அடிப்படையில் தான் இந்த போக்குவரத்து இந்த இணைப்புச் சாலை அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வயல்வெளிகளில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மழைநீரும் இந்த சாலையில் பெருக்கெடுத்து ஓடுவதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இணைப்புச் சாலை முழுவதுமாகவே வெள்ளக்காடான நிலையை காட்சியளிக்கிறது. சுமார் 1 கிலோமீட்டர் நீளத்திற்கு இந்த இணைப்புச் சாலை முழுவதுமாகவே மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் இங்கு வழியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் ஒரு அச்ச உணர்வுடனே சாலையை கடந்து செல்கிறார்கள். இந்த வழியாக செல்ல வேண்டாம் எனவும் இந்த சாலையின் முகப்பிலேயே ஏற்கனவே தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து ஒட்டப்பிடாரம் செல்லக்கூடிய இணைப்புச் சாலையின் முகப்பிலேயே பேரிகார்டுகளை வைத்து போலீசார் அறிவுறுத்தி வருகிறார்கள். இந்த சாலை வழியாக பயணிக்க வேண்டாம், இணைப்புச் சாலை முழுவதுமாக மழை வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது, பயன்படுத்த வேண்டாம் என அறிவுறுத்தியும் பல்வேறு வாகன ஓட்டிகள் இந்த வழியாக தான் செல்வோம் என காவல்துறையுடைய எச்சரிப்பை மீறி தொடர்ந்து இந்த வழியாக பயணித்து வருகிறார்கள். இந்த சாலையை பொறுத்தவரை இருபுறமும் வயல்வெளிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. வயல்வெளியிலிருந்து வரக்கூடிய மழைநீரும் கண்மாயில் ராசமங்கலம் கண்மாயிலிருந்து வெளியேறக்கூடிய மழைநீரும் இந்த சாலையில் பெருக்கெடுத்து ஓடுவதால் சாலை முழுவதுமாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 1 நாட்களுக்கு மேலாக இந்த சாலை முழுவதுமாக மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. காற்றும் அதிகமாக வீசி வருகிறது. அதே போல மழையும் தற்போது வரை விடாதபாடு இல்லை. தொடர்ந்து மழை பெய்து வருவதால் இந்த பகுதி தூத்துக்குடி ஒட்டப்பிடாரம் அதே போல வைகுண்ட பல்வேறு இடங்களில் மழைநீர் தொடர்ந்து பெருக்கெடுத்து ஓடுவதால் சாலை முழுவதுமாகவே வெள்ளக்காடான நிலையில் காட்சியளிக்கிறது.